எந்த வேடம் பெற்றாலும் அந்த வேடத்திலே மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஆற்றலுடைய கமல்ஹாசனே ஊமை கதாபாத்திரத்தை நடிக்க தயங்கினார் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை என்கிறார் கமல்ஹாசன். உயர்ந்தவர்களினுடைய 47வது திரைப்படம் இந்தியிலே கோஷிஷ் என்ற பெயரிலே வெளியான படத்தை தான் தமிழில் உயர்ந்தவர்கள் என்ற பெயரிலே டிஎன் பாலு உருவாக்கினார். ஹிந்தியிலே சஞ்சீவ்குமார் ஏற்றிருந்த வேடத்தை நான் தமிழை ஏற்றேன். ஹிந்தியில் ஜெயபாதுரி ஏற்றிருந்த வேடத்தை தமிழிலே சுஜாதா ஏற்றிருந்தார். இந்த படத்தில் நீங்கள் ஊமையாக நடிக்கணும் அப்படின்னு முதல்ல டிஎன் பாலு என்கிட்ட சொன்னபோது நான் மிகப்பெரிய அளவிலே தயங்கினேன். நிச்சயமாக உங்களால் முடியும், எனக்கு உங்கள் நடிப்பு மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பேசாமல் படப்பிடிப்புக்கு வாங்க, இந்த படம் நல்ல படமாக அமையும் அப்படின்னு என்கிட்ட டிஎன் பாலு சொன்னார். அவர் இந்தளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே, அவருடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த படத்தை நான் நடித்தேன். அந்த நடிப்பு நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது என்றாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. அதையும் இங்கே சொல்லித்தாகணும். என்னுடைய திரைப்பயணத்திலே வித்தியாசமான வேடங்களை செய்ய சொல்லி இப்படி என்னை ஊக்குவித்த பல இயக்குனர் இருக்காங்க. அதில் டிஎன் பாலு குறிப்பிடத்தகுந்தவர் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கமல்ஹாசன்.